பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். சந்தோஷமா இருக்கீங்களா? பிரியமானவர்களே, நாம் சந்தோஷமா இருப்போம். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில உயரமான ஸ்தலங்கள்ல நம்ம ஏற பண்ணி நம் கால்கள் சறுக்காதபடி நம்மளை நடக்க பண்ணுகிறவர் நம் தேவனாகிய கர்த்தர் என்று அபகுக் தீர்க்கதரிசி 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் சொல்லுகிறார். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். உயரமான ஸ்தலங்கள்ல ஏறும்போது கால் சறுக்கும். செங்குத்தான இடத்துல நம்ம ஏறும்போது கால் சறுக்கும் இல்லையா? ஆனா இந்த மான் கால்கள் இருக்கு பார்த்தீங்களா, அதனுடைய வடிவமைப்பே உயரமான இடங்கள்ல கூட நல்ல ஒரு கிரிப்போட அது நடக்குமா, கால்கள் சறுக்காது. அது ஓடுனா கூட நீங்க பார்த்திருப்பீங்க, அழகாய் அது ஓடுற இடத்தை அப்படி பற்றி பிடித்து அது ஓடுமா. மான் கால்கள் உயரமான இடங்கள்ல நடக்கிறதுக்கு ஏதுவான கால்களை உடையதுதான் மான்கள். பிரியமானவர்களே, நம்முடைய காலை கூட அப்படி மாற்றி நம்மளை உயர் ஸ்தலங்கள்ல நடக்கும்படி செய்கிறாராம். அப்படின்னா ஆசீர்வாதமான இடங்கள்ல நம்ம ஏறி நடக்க பண்ணுகிறாராம். சறுக்கலாம், ஏறி போற வழி சில வேளைகள்ல கிரிப் இருக்காது, பயமா இருக்கும். ஐயோ, இந்த இடத்தை நான் எட்டி பிடிப்பனா அப்படின்னு சொல்லி கேள்வியும் கூட நம்மளுக்கு காணப்படும், நம்முடைய உள்ளத்துல எழும்பும். ஆனாலும் கூட மான் கால்களை மாறி நல்ல ஒரு கிரிப்பு, பற்றி பிடிக்கிற தன்மையை கொடுத்து நம் கால்கள் சறுக்காதபடி உயர் ஸ்தலங்கள்ல ஏறி நடக்கும்படி செய்கிறாரா. அப்பாவுடைய அன்பு பார்த்தீங்களா? அதைத்தான் ஆவியானவர் இன்று பேசிக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, என் கால்கள் மான் கால்கள், அது உயர்ந்த ஸ்தலங்கள்ல ஏறும் அப்படின்னு காலையில அறிக்கையிடுவோமா? நம்ம என்ன சொல்றோமோ அதன்படிதான் நம்முடைய வாழ்க்கை அமையும். என் கால் சரிக்கணும், நான் விழுந்துருவேன், தடிக்கி விழுந்துருவேன், அதெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு என் கால்களை மான் கால்களை போல நல்ல உயரமான இடங்கள்ல அழகாய் நடக்கிற மான்களுடைய கால்களை போல தேவன் மாற்றுகிறாருங்கிற நம்பிக்கையோட முன்னேறி செல்வோம். ஜெயத்தை எடுப்போம், உயர்ந்த இடங்கள்ல நடப்போம். இவ்வளவு நாளும் பூமியின் தாழ்விடங்கள்ல பள்ளத்தாக்குகள்ல நடந்தது போதும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஆவியானவர் இன்று உயர்ந்த ஸ்தலங்களுக்கு நம்மை கொண்டு செல்கிறாரா. இன்று முதல் நம்முடைய கால்கள் மான் கால்களாய் மாறுகிறது. உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான இரட்சகரே, ஆவியானவரே, என்னுடைய கால்களை மான் கால்களை போல மாற்றுகிறீரப்பா. உயரமான ஸ்தலங்கள்ல நான் ஏறி நடக்கும்படி செய்கிறீர். பூமியின் உயர் ஸ்தலங்கள்ல என்னால ஏற முடியாது அப்படின்னு நினைக்கிற இடத்துல ஏறும்படி செய்கிறார். அதற்கு மான் கால்களை கொடுக்கிறார். நன்றி தகப்பனே, நன்றி. நீ கொடுக்கிறீன்னு அவ்வளவுதான் நான் நம்புறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென்.